முத்துவேல் வீட்ல இருந்து சுகன்யா வெளியில வந்ததும் அரசிக்கிட்ட போயிட்டு, என்ன அரசி 2 பேரும் சிக்னல் விட்டு பேசிட்டு இருக்கீங்க போல. அத்தை அது வந்துட்டுங்க அத்தை, ஏதோ சொல்றாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ தியேட்டருக்கு போலாமான்னு சொல்லி கேக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் சுகன்யா இருந்துகிட்டு, அப்புறம் என்ன அரசி, நீ தைரியமா தியேட்டருக்கு போயிட்டு வா, நான் வேணா உன் கூட வரவா. அந்த டைம்ல மீனா வந்து வாசலுக்கு தண்ணி தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டை தூக்கிட்டு வெளியில வராங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் தனியாவே பேசிட்டு இருக்காங்களே, அன்னைக்கு ரூம்லயும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மீனா இருந்துகிட்டு, அப்படி என்னதான் அரசி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை எனக்கு என்னமோ நீங்க அரசிய கேள்வி மேல கேள்வி கேட்டாதான் அவ திருந்துவான்னு நினைக்கிறேன். ஏன்னா சுகன்யாவும் அரசியும் தனியாவே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கான்னு சொல்றீங்க, அதுவும் இல்லாம அவ வீட்டுக்கு காலேஜ்ல இருந்து லேட்டா வரான்னு சொல்றீங்க. இத மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதாங்க அத்தை, நீங்க மாட்டதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அரசியை கண்டிச்சு வச்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். செந்தில் வந்து கடைக்கு போறாங்க. அங்க பழனி இருக்கிறத பார்த்துட்டு, மாமா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க உண்மைதான் சொல்லணும், எதுக்கும் பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க முகமே சரியில்லைங்க மாமா, எனக்கு என்னவோ அத்தை மேல டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா சுகன்யா அத்தை உங்ககிட்ட ஒழுங்கா பழகிறது இல்லைன்னு தோணுது. நீங்க என்னன்னு உண்மை சொல்லுங்க. அரசிக்கு குமாரோட உண்மை தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.